to commerce, consumerism. Today we are going to discuss the topic is consumerism and need for consumerism. Concept of consumerism. So நுகர்வோர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். It is the social force protecting the consumer and aiding the consumer. So இதனுடைய நோக்கம் அதாவது நுகர்வோரை பாதுகாக்கும் விதமாகவும் அதே மாதிரி நுகர்வோருக்கு உதவும் வகையிலும் சரிங்களா உதவக்கூடிய ஒரு சமூக உத்வேகத்தை தான் என்ன சொல்றோம் நுகர்வோரியல் கன்சூமரிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா. தென் இன் அதர் வேர்ட்ஸ் அதாவது என்ன சொல்றான் ஸோ நுகர்வோரியல்னா என்ன சொல்ல வரான் அப்படின்னா அதாவது சமூக உத்வேகமாக அதாவது நுகர்வோரை பாதுகாக்கும் விதமாகவும் நுகர்வோருக்கு உதவும் வகையிலும் இருக்கக்கூடிய அந்த சமூக உத்வேகத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்சூமரிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நுகர்வோரியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தென் இன் அதர் வேர்ட்ஸ் வேறு வகையில சொல்ல போனால் it is an organized effort to fight against the unfair marketing practices with a view to secure consumer protection. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அதாவது வேறு வகையில சொல்ல போனால் அதாவது அந்த அன்ஃபேர் அந்த நியாயம் அதாவது நியாயமற்ற நேர்மையற்ற முறையில் அந்த வணிகம் செய்யறாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறது தான் வந்து நுகர்வோரியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் கன்சூமரிசம் அப்படின்னு சொல்றாங்க. தென் கன்சூமரிசம் இஸ் the society's attempt to bring back the balance in the exchange between the buyers and sellers. ஸோ அப்போ அடுத்ததான் என்ன சொல்ல வரான் பாருங்க அதாவது buyers and sellers வாங்குபவருக்கும் அந்த விற்பவருக்கும் இடையே சரிங்களா அந்த 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 வாங்குபவரும் விற்பவரும் எப்படி இருக்கணும் அந்த பரிமாற்றத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சரிசமமா இருக்கணும் அந்த பேலன்ஸ்டா இருக்கணும் சரிங்களா. ஸோ அதை தான் சொல்ல வரான் சரிங்களா. Then as the strength of power is normally in favor of sellers rather than buyers. ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாரு பொதுவாக வாங்குறவங்களை காட்டிலும் பொருட்களை விற்கிறவங்க தான் எப்படி இருக்காங்க ரொம்ப பலமிக்கவங்களாம் வந்து இருக்காங்க சரிங்களா. தென் நெக்ஸ்ட் பாருங்க the term consumerism came into existence in the early 1960s when it was coined by the business community in the western world, particularly in America. ஸோ என்ன சொல்ல வராங்க அந்த நுகர்வோர் அப்படிங்கிற சொல்லு எப்போ 1960லயே வந்துருச்சு எப்போ மேற்கிந்திய அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு பர்டிகுலர் இன் அமெரிக்கா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேற்கிந்திய நாடான அமெரிக்காவில் தான் ஃபர்ஸ்ட் என்ன வந்துருச்சு இந்த கன்சூமரிசம் அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா. அந்த நுகர்வோருடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க 1960ல. Then it is the social force designed to protect the interest of consumers by organizing the consumer to bring pressure on the business community to ensure protection. ஸோ என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க பாருங்க அதாவது வாடிக்கையாளனுடைய நலனை பாதுகாப்பதற்காகவும் தென் அது மட்டும் இல்லாம அதாவது அந்த வணிக உலகத்திலிருந்து இந்த நெருக்கத்திலிருந்து நுகர்வோரை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு அந்த வணிக இந்த நெருக்கத்திலிருந்து அந்த ப்ரெஷர்ல இருந்து நுகர்வோரை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த நுகர்வோரியல் கன்சூமரிசம் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் செல்லர்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி கன்சூமர்ஸ். ஸோ யார் பாருங்க ப்ரொடியூசர்ஸ் செல்லர்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி கன்சூமர்ஸ். ஸோ அந்த உற்பத்தியாளர்களாக இருக்கட்டும் விற்பனையாளர்களாக இருக்கட்டும் சரிங்களா அதே மாதிரி சேவை அளிப்பவர்களாக இருந்தாலும் சரி ஒருவருக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. இன் எ சென்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் எ கன்சூமர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாம ஒரு விதத்தில் பார்க்க போனோம் அப்படின்னா இன் எ சென்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் நம்ம என்ன ஒவ்வொருவரும் நம்ம வந்து கன்சூமர் தான். இட் மே பி இண்டிவிஜுவல்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நம்ம இப்படி தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் நம்ம என்ன ஆகுறோம்னா நம்ம எல்லாருமே வந்து கன்சூமர் தான் இல்லைங்களா. தென் தே கன்சியூம் எ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அவைல் எ நம்பர் ஆஃப் சர்வீசஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான பொருட்களை வந்து வாங்கி பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. பாருங்க யூ பை டெக்ஸ்ட் புக்ஸ் நோட்புக்ஸ் பென் அண்ட் அதர் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். ஸோ நம்மளுடைய ஸ்டடீஸ்க்காக என்ன பண்ணுறோம் டெக்ஸ்ட் புக்கு நோட் புக்கு பென் ஸ்டேஷனரி ஐட்டம் பேனா பென்சில் இதெல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா. சம்டைம்ஸ்
One queer notebooks you buy do not contain 192 pages and the pencil is not of a good quality. ஸோ ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய நோட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 192 பக்கம் போட்டிருப்போம், ஆனால் 192 பக்கம் நோட்டு இருக்காது. தென் அதே மாதிரி பென்சில் வந்து நம்ம வாங்கியிருப்போம், ஆனால் அது குவாலிட்டியே இருக்காது. சீவ பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடும், நல்ல குவாலிட்டியே இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து ஏமாற ஆரம்பிச்சிடும். நம்ம தெரிஞ்சு தான் வாங்குறோம், பட் இருந்தாலும் ஏமாறும். ஹாவ் யூ நாட் பீன் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு அண்ட் ஹீட்டட் ஓவர் திஸ் வென் யூ ஹாவ் பெய்ட் எ ஃபேர் பிரைஸ். ஸோ நியாயமான விலை கொடுத்து தான் வாங்கணும், ஆனால் என்ன நியாயமான விலை கொடுத்து நம்ம ஏமாந்துடும். thus a consumer is one who consumes goods manufactured and sold by others. ஸோ இதனால தான் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளை அறியாமலே நம்ம ஒரு சில இதில் என்ன ஆயிரும் அப்படின்னா, மற்றவர்களால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏமாத்தப்படுறோம். சரிங்களா? the term consumerism was first coined by businessmen in the mid 1960s as they thought consumer movement as another ISM like socialism and communism threatening capitalism அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதாவது இந்த 1960 படி புதிய தத்துவம் மற்றும் சமூக இயக்கமே வந்து நுகர்வோரியல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டெஃபினிஷன். கன்சியூமரிசத்துக்கு டெஃபினேஷன் வந்து ஒரு 4 பேர் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கன்சியூமரிசம் இஸ் an attempt to enhance the rights and powers by buyers in relation to sellers. யார் சொல்றாங்க? எல் மெஸ்ஸி அப்படிங்கிற சொல்றாரு. அதாவது கன்சியூமரிசம் attempt to enhance, அதாவது நுகர்வோரியல் என்பது ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ் பை பையர்ஸ் இன் ரிலேஷன் டு செல்லர்ஸ், அதாவது விற்பனையாளர்களிடமிருந்து வாங்குபவர்கள் தனது உரிமையும் அதிகாரையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் என்ன அப்படின்னா நுகர்வோரியல் அப்படின்னு சொல்றாங்க. சரி பாருங்க, அதாவது கன்சியூமரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா செல்லர்ஸ், அந்த விற்பனையாளர்களிடமிருந்து வாங்குறோம் இல்லையா நாம, பையர்ஸ் தங்களது உரிமைகளையும் அதிகாரங்களையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் என்னங்கிறோம் கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? யார் சொல்லுங்க? எல் மெஸ்ஸி அப்படிங்கிறது சொல்றாரு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வில்லியம் ஸ்டாண்டன். ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா கன்சியூமரிசம் மீன்ஸ் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், கன்சியூமர், கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ், இவங்க எல்லாரும் தான், இன் ரெஸ்பான்ஸ் டு கன்சியூமர்ஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அரைசிங் இன் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப். ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதாவது பொருள் பரிமாற்ற கூடிய அந்த உறவில் எழும் நுகர்வோர் அதிருப்திக்கான விடையை தேடும் தனிநபர்கள் மற்றும் அமைப்பு செயல்பாடு தான் நுகர்வோரியல் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க, பொருள் பரிமாற்ற உறவில், அந்த பொருள் பரிமாற்றம்னு என்ன, எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் குட்ஸ், அது அந்த மாதிரியான சுச்சுவேஷன், எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் குட்ஸ்ல அந்த பரிமாற்றம் பண்ணும்போது நுகர்வோருடைய அதிருப்தினா என்ன, அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன். சரிங்களா? அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து அந்த இட் மே பி இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ், யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அதிருப்திக்கான விடையை தேடுவது தான். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து விடையை தேடக்கூடியது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பிலிப் கோட்லர். இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா கன்சியூமரிசம்ஸ் நாட் லிமிட்டெட் டு ஆர்கனைஸ்டு எஃபோர்ட்ஸ் ஒன்லி பட் இஸ் எ சோசியல் மூவ்மெண்ட் சீக்கிங் to augment the rights and powers of buyers in relation to sellers. ஸோ என்ன சொல்றாங்க பாருங்க, அதாவது நுகர்வோரியல், அதாவது இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி மட்டும் இல்லாம விற்பனையருக்கு எதிரான வாங்குபவர்களின் உரிமையை அதிகாரிகள் மேம்படுத்தக்கூடிய ஒரு சமூக இயக்கம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, கன்சியூமரிசம்ஸ் நாட் லிமிட்டெட் டு ஆர்கனைஸ்டு எஃபோர்ட்ஸ் ஒன்லி பட் is a social movement seeking to augment the rights and powers of buyers in relation to sellers. அதாவது நுகர்வோருடைய அந்த ஒருங்கிணைந்த முயற்சி மட்டும் அல்லாது விற்பனையாளருக்கு எதிரான அந்த வாங்குறாங்க இல்லையா பையர்ஸ்னுடைய உரிமையையும் அதிகாரத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் தான் என்ன சொல்றாங்க கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ரிச்சர்ட் ஹட்ச் புஸ்க்ரிக் அண்ட் ஜேம்ஸ். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா
organized efforts of consumers seeking redress, restitution and remedy for dissatisfaction they have accumulated in the acquisition of their standard of living. ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த நுகர்வோர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நுகர்வோர் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதில், சரிங்களா, அதனால விளையக்கூடிய அந்த அதிருப்தி, அந்த இழப்புக்கு வந்து தீர்வு காணக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பே கன்சூமரிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, ஆர்கனைஸ்டு எஃபோர்ட்ஸ் ஆஃப் கன்சூமர்ஸ் சீக்கிங் ரெட்ரஸ், restitution and remedy for dissatisfaction they have accumulated in the acquisition of their standard of living. அந்த நுகர்வோருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதனால் அந்த ஏற்படக்கூடிய அந்த அதிருப்தி, அந்த dissatisfaction and they have accumulated in the acquisition of their standard of living. அவங்களுடைய வாழ்க்கை தரத்துல உயர்த்தி கொள்வதனால் ஏற்படுகிற விளைவை வந்து சரி செய்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி தான் வந்து கன்சூமரிசம் அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் ஹெச் பஸ்க்ரிக் மற்றும் அண்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிற வந்து டெஃபினேஷன் வந்து கொடுக்குறாரு. சரிங்களா, தென் நெக்ஸ்ட், இன் அதர் வேர்ட்ஸ் கன்சூமரிசம் ரெஃபர்ஸ் டு ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் பிஸ்னஸ் இன்ஜஸ்டிஸ் அண்ட் டு எஃபோர்ட்ஸ் அட் கரெக்டிங் திஸ் இன்ஜஸ்டிஸ். சரிங்களா, அது வேறு வகையில் சொல்ல போனோம் அப்படின்னாக்கா, இத்தகைய அந்த இன்ஜஸ்டிஸ், இந்த அந்த அநீதி பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட இருந்து சரி செய்யக்கூடியது தான் வந்து கன்சூமரிசம் அப்படின்னு சொல்றாங்க. தென் கன்சூமரிசம் as a protect against unfair business practices and injustice aims at removing or uprooting them or reducing them if not eliminating them totally. These are countless injustice and unfair practices on which the business community satisfies its profits and of the consumer satisfaction. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோரினுடைய அந்த அநீதிகளை எல்லாம் வந்து அவற்றிலிருந்து முழுமையாக அவங்க வந்து பாதுகாக்கணும், அவங்களுடைய குறையை வந்து தீர்க்கிறதுக்காக தான் இந்த கன்சூமரிசம் வந்து செயல்படுது. தென் டு இல்லஸ்ட்ரேட் எ ஃபியூ ஆஃப் திஸ் கைண்ட், திஸ் கேன் பி சப்ளை ஆஃப் அன்சேஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு சில என்னென்ன வகையிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து நேர்மையற்ற முறையில் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அன்சேஃப் ப்ராடக்ட்ஸ், அடல்ட்ரேஷன், fictitious pricing, defective and deceptive packing and packaging, false and misleading advertisements and sales literature, then hoarding, profiteering, black marketing, price collection, misuse of brands, planned obsolescence, short measures and waits, release of these goods which are not really wanted by the consumer, nor can they afford facelifting or products and delay. ஸோ என்னென்ன வகையில பாருங்க, அதாவது அந்த நுகர்வோர் வந்து திருப்தி படுத்துறதுக்காக, அதாவது எந்தெந்த வகையிலெல்லாம் நேர்மையற்ற வகையில வந்து வணிகம் பண்றாங்க அப்படின்னா, லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நுகர்வோருடைய திருப்தி அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஏத்துக்கவே இல்லை. அவங்க வந்து திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமே இல்லை. அதாவது பாதுகாப்பற்ற பொருட்கள், சரிங்களா, சப்ளை ஆஃப் அன்சேஃபபிள் ப்ராடக்ட்ஸ், தென் குறைபாடுடைய ஏமாற்றும் நோக்கத்துடைய கட்டுமம், அதாவது அந்த அந்த பேக்கிங் பண்றது, தென் அது மட்டும் இல்லாமல் தென் அடல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்புறம் தென் அடல்ட்ரேஷனுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து பேக்கிங் பண்ணாமல் இருக்கிறது, அப்புறம் கற்பனையான விலை, அந்த ப்ரைஸிங், ஃபிக்டிஷியஸ் ப்ரைஸிங். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குறைபாடுடைய அந்த கள்ளச்சந்தை, பொய்யான தவறான வழிகாட்டும் விளம்பரம், விற்பனை மொழிகள், பதுக்குதல், கொள்ளை லாபமீட்டல், விலை உள்ளீடுகள், சரிங்களா, வணிக அந்த பிராண்டை வந்து தப்பா பயன்படுத்துறது, தென் தவறா பயன்படுத்துறது, திட்டமிட்டு வந்து செயல்படுத்த வைக்கிறது, தென் அந்த அளவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தப்பா அளவு 1 கிலோ போடுறது அப்படின்னா அது கீழே வந்து ரொம்ப ஒரு 100 கிராம் கம்மியாக போடுறது. தென் ஸோ இந்த மாதிரியான நுகர்வோரை வந்து எப்படியெல்லாம் ஏமாத்தலாம், ஸோ அவங்களுக்கு என்ன விரும்பாத பொருட்களை வந்து கொடுக்கறது, பொருட்களை வந்து கவனத்தை திருப்பி வந்து செயல்படுத்த கொடுக்கறது, சரிங்களா, இந்த மாதிரி எல்லாம் வந்து பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாதுகாப்பு இல்லாமல் நிறைய வந்து ஏமாத்துறாங்க. சரிங்களா,